Graphe Research Foundation. இந்த வீடியோவை தொடங்கும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செய்து உங்கள் கையில் ஒரு வேதாகமமும் ஒரு குறிப்பேடும் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரம் இரண்டும் வேறு வேறு வரலாற்று நிகழ்வுகளா? இரண்டும் சம்பவத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் முரண்படுகிறதா? பொதுவாக அந்த 2 சாப்டர்ஸையும் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அதில் குழப்பம் ஏற்படும். காரணம் என்ன? 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று தேவனுடைய சிருஷ்டிப்பின் வரலாறுகளை வரிசையாக அந்த அதிகாரம் விவரிக்கும். அது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தோடு நிறைவடையும். இப்ப அந்த 1ஆம் அதிகாரத்துல 6வது நாள் அந்த படைப்பின் நிகழ்வுகளை நம்ம கவனிக்கும் போது அதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு பிற்பாடு நம்ம படிக்கும் போது தேவன் மனுஷனை, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும் போது என்ன இது 1ஆம் அதிகாரத்துல தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் எழுதியிருக்குதே, இந்த பக்கம் பார்த்தா மண்ணினாலே சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கிறது, இது எப்படி புரிந்து கொள்வது? படிக்கிறதற்கு சாதாரணமாக படிக்கும் போது இது மிகவும் ஒரு குழப்பமான பகுதியாகத்தான் தோன்றும். ஆனால் உங்களுக்கு எளிமையாக நான் விளக்குகிறேன். சோ இதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதாவது பொதுவாக இதே மாதிரி, அதாவது இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் மட்டும்தான் இப்படி புரியாத பகுதிகளா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க வேணாம். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு ஆதியாகமத்துல. சோ அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு இந்த பகுதியை உங்களுக்கு ஒரு தெளிவை தரும். இந்த ஆதியாகமம் புத்தகம் மோசையினால் எழுதப்பட்டது. இதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்ப இதுல கவனிக்கும் போது இதுல முழுக்க அதாவது இந்த ஆதியாகமம் புத்தகம் முழுவதையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக மோசையினுடைய எழுத்து நடையை, ரைட்டிங் ஸ்டைலை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு தனித்துவமான எழுத்து நடை இருக்கிறது, சரியா? ரைட்டிங் ஸ்டைல் இருக்கிறது. மோசையினுடைய எழுத்து நடை வேற, பேதுருவினுடைய எழுத்து நடை வேற, யோசுவாவினுடைய எழுத்து நடை வேற, அடுத்தபடியாக யூதாவினுடைய எழுத்து நடை வேற. இப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் தங்களுடைய எழுத்து நடையில வித்தியாசப்படுவாங்க. அப்படிதான் மோசேவும் தன்னுடைய எழுத்து நடைகள்ல வித்தியாசப்படுகிறார். மிகவும் அருமையாக அந்த ஆதியாகமம் புத்தகத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டால் அந்த சம்பவங்களையும் நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். முதல் 2 அதிகாரங்களும் வேறு வேறு அதிகாரங்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இரண்டும் ஒரே நிகழ்வுகள் தான். அதாவது ஒரு கேமரா எடுத்து நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், மொபைல் எடுக்கும்போது அதுல ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? ஒரு ஒயிட் ஷாட், ஒயிட் ஷாட்னா எப்படி சொல்றது, ஒரு கேமராவை அப்படி வச்சு ஒரு பில்டிங்கை வெளியில இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே அது ஒய்டா எல்லாத்தையும் கவர் பண்றீங்க அந்த போட்டோல. அதே போல அதுல ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜூம் பண்ணும் போது ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நீங்கள் போட்டோ எடுக்க விரும்புறீங்க. சோ அதே போலதான் 1ஆம் அதிகாரம் ஒயிட் ஷாட்டா, அதாவது விரிவானதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கிற அந்த பகுதி முழுவதும் என்னவாக இருக்கிறது? க்ளோஸ்அப் ஷாட், அதாவது அருகில ஜூம் பண்ணின ஒரு விளக்கத்தை தருகிறது நமக்கு. அதாவது 1ஆம் அதிகாரம் விவரிக்கிறது, அதுல 6வது நாள்ல என்ன நடந்தது என்பதை தெளிவாக விவரிக்கிற பகுதி தான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து அது பின்பதாக நீங்க படிக்கக்கூடிய அந்த பகுதிகள். ஆக இதை எப்படி நான் நம்புறது? நீங்க சொல்றது ஒரே ஒரு பகுதிய, அதாவது ஒரே ஒரு ஆதாரத்தை மாத்திரம் வைத்துதான் நீங்க சொல்றீங்க, இதை எப்படி நம்ம நம்புறது? ஒரு ஆதாரம் மாத்திரமல்ல, இன்னும் பல ஆதாரங்களை எடுத்து வைக்க முடியும். இதுல 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, தோல்தோத், சரியா? தோல்தோத், இது ஒரு மெத்தட், தோல்தோத் மெத்தட். இது ஒரு குடும்ப வரலாற்றின் தொடர்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு இலக்கிய அமைப்பு. இத தோல்தோத் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுல இந்த தோல்தோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வரலாறு, எளிமையா சொல்லணும்னா வரலாறு, சரியா? அதுல நீங்க கவனிக்கும் போது வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளை, இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய விரிவான விளக்கத்தை நாம் பார்க்க முடியும். மொத்தம் 11 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போடலாம், சரியா? வருங்காலத்துல நம்ம அதை குறித்து நம்ம விரிவாக பார்ப்போம். நீங்களும் கூட ரிசர்ச் பண்ணி பாருங்க இந்த வார்த்தையை, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இதே போல இந்த ஆதியாகமம் புத்தகம் இந்த வார்த்தையை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
சரியா? மொத்தம் 11 செக்ஷன்ஸா நம்ம என்ன செய்யலாம், இதை பிரிக்கலாம். ஸோ இப்போ இந்த டோல் மெத்தட்ல நீங்க இந்த வார்த்தை எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அதுக்கு அடுத்தபடியாக இதனுடைய விரிவான விளக்கத்தை கவனிக்க முடியும். இப்ப நீங்க கவனிக்கும் போது நோவாவினுடைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது சேம் காம் யாபேத்தினுடைய அந்த சந்ததியினுடைய விவரங்கள் இருக்கும். அதுல சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. அவர்கள் அதாவது தங்கள் தங்கள் பாஷைகளின்படியேயும், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. ஆனா 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிங்க. 11ஆம் அதிகாரத்துல என்ன எழுதியிருக்கு நீங்களே பாருங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்போ ஒரே பாஷை இருக்கு அப்படின்னா 10ஆம் அதிகாரத்துல பல பாஷைகள் இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை போல இந்த அதிகாரமும் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த முதல்ல படிக்கும் போது எனக்கும் கூட குழப்பமான ஒரு பகுதி தான் இது. ஆனால் டீட்டெயில்ல ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது 1ஆம் அதிகாரம், அதாவது நடந்தது, அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள், பிரிந்து போனார்கள், அவர்கள் அதாவது தனித்தனியாக குழுக்களாக இனங்களாக பிரிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் அவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என்று விளக்கத்தை தருகிறது. அதுல முதலாவது ஒரே பாஷை இருந்துச்சு. அந்த பாஷைகளை கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கினார், பல பாஷைகள் பிறந்தது. அந்த இடம் பாபேல் எனப்பட்டது நம்ம பார்க்கிறோம். சரி, அதுல நம்ம கவனிக்கும் போது பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல இந்த பாபேல்ன்ற பேர் வந்துடும். ஸோ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க 1 சாமுவேல் படிக்கும்போது 1 சாமுவேல்ல இதுக்கு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா எபனேசர்ல தான் சண்டை நடக்கும். அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும். ஆனா எபனேசர்ன்ற பேர் வழங்கப்பட்டதே அதன் பிறகு சாமுவேல் என்ன பண்ணுவார்னா மிஸ்பால அவர்களை கூட்டி ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அதாவது அந்த பழைய ஆசாரியர்கள் இறந்து போன பிறகு சாமுவேலுடைய தலைமையில மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் போது அங்கே தேவன் பெலிஸ்தியர்களோடு நடக்கிற யுத்தத்துல வெற்றியை தருவார். அப்பொழுதுதான் அவர்கள் எபனேசர்னு பேர் வைப்பாங்க. ஆனா முன்னாடி எபனேசர்னு வந்திருக்கும். அதே மாதிரிதான். சோ இங்க நீங்க கவனிக்கும் போது முன்பதாகவே பாத்தீங்க அப்படின்னா பாஷைகள் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க நீங்க 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அது எதனால நடந்தது அப்படின்ற விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இதே போல 12ஆம் அதிகாரம் இன்னொரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு தர்றேன். 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதுல கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். இதை படிக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசின விஷயங்கள். இது ஒரு மிக முக்கியமான வசனம். இந்த 3 வசனங்களும் 12:1-3. ஆனா 32ஆவது வசனத்தை, அதாவது 11:32 வாசிக்கும் போது தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம், தேராகு ஆரானிலே மரித்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆரானிலே மரிச்ச பிறகு 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தர் ஆபிராமை நோக்கி. பல நேரங்களில் இதை படிக்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? ஆரான்ல இருக்கும்போது கர்த்தர் ஆபிராம் இடத்துல பேசி பாருங்க. தேராகினுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கும் 27ஆவது வசனத்துல. அதுல நம்ம கவனிக்கும், அதாவது 11ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27 வசனத்தை பாருங்க. அதுல தேராகினுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கும். இப்ப தேராகினுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி அந்த தேராகினுடைய மரணம் வரைக்கும் அந்த வசனம் இருக்கும். 32ஆம் வசனம் வரைக்கும். அப்ப தேராகினுடைய வம்ச வரலாறு முடிஞ்ச பிறகு ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசின வார்த்தைகள் எழுதப்படுகிறது. ஆனா இதை படிக்கும் போது அவர் ஆரான்ல இருக்கும் போதுதான் பேசினாருன்னு சொல்லிதான் அந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா உண்மையிலேயே அவர் ஆபிரகாம் இடத்துல எங்க இருக்கும்போது பேசினாரு? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கும்போது இப்ப ஜான், இப்போ உங்க பேர் ஜான் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜான் வெளியே வா ஜான் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடலாம். கரெக்டா? வெளியே வான்னு கூப்பிடலாம். இப்ப ஜான் வெளியில நிக்கிற ஒருத்தரை பார்த்து ஜான் வெளியே வான்னு சொல்லி சொன்னா அது ஒரு சரியான ஒரு பதமாக இருக்கு. ஆல்ரெடி வெளியே தான் நிக்கிறாரு, அவர் சொல்ல முடியாது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இடத்துல பேசும்போது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது அவர் எங்க இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உள்ள இருக்கார், கல்தேயர் பட்டணத்துல இருக்கார். எப்படி சொல்றீங்க? இது எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஏன்னா அங்க ஆறான்ல தேராக மரிச்ச பிறகுதானே இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. இப்படிதான் நம்ம புரிஞ்சு கொள்வோம். கண்டிப்பா கேள்வியும் நியாயமான கேள்விதான். ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதுல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல 3வது வசனத்தை பாருங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வந்து வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அவ கானான் தேசத்துல இருக்கும்போது, அதாவது கானான் தேசம் சாரி, அதாவது கல்தேர் பட்டணத்துல இருக்கும்போது ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசுகிறார். அதன் பிறகுதான் இவர்கள் குடும்பமாக அங்கிருந்து கிளம்புறாங்க. வர்ற வழியில தேராக மரித்து விடுகிறார். அதன் பிறகு ஆபிரகாமுடைய பிரயாணம் தொடர்கிறது. ஆனால் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் எங்கு பேசப்பட்டது என்பதற்கான ஆதாரத்தை நாம் அப்போஸ்தலர்ல பார்க்கலாம். இன்னொரு கேள்வியும் வரும். அங்க வந்து போன்னு எழுதியிருக்கு, இங்க வந்து வான்னு எழுதியிருக்க 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல. அப்ப ரெண்டு வேற வேற தானே, புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா நல்லா கவனிங்க, ஸ்தேவானுடைய சோர்ஸ் டாக்குமெண்ட், ஸ்தேவானுக்கு இந்த வரலாறு எங்கிருந்து தெரிய வரும்? ஸ்தேவான் இந்த வரலாறு எந்த இடத்திலிருந்து, எந்த சம்பவங்களிலிருந்து பேசுகிறார், எந்த எழுத்து சாட்சியிலிருந்து பேசுகிறார் கவனிக்கும் போது தோரால இருந்துதான், ஆதியாகமத்துல இருந்துதான். சோ அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த அதாவது 11ஆம் அதிகாரம் 27 இருந்து தேராகனுடைய வம்ச வரலாறுல இருந்து நீங்க ஆபிரகாமுடைய அந்த வரலாறு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் என்னென்ன செய்தார், ஆபிரகாமோடு தேவன் பேசினார், அதுக்கப்புறம் ஆபிரகாம் எங்க பிரயாணப்பட்டார், இந்த வரலாறு எல்லாம் அடுத்தடுத்து தான் நீங்க படிக்க முடியும். ஆனா முதலாவது தேராகனுடைய வரலாறு படிச்சுட்டு தான் நீங்க ஆபிரகாமுக்கு வர முடியும். சோ அந்த 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எங்கு இருக்கும்போது தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசினா, கல்தேர் பட்டணத்துல இருக்கும்போது பேசின வசனங்கள். ஆனா படிக்கும்போது ஆறான்ல இருக்கும்போது பேசின மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இதுதான் ரைட்டிங் ஸ்டைல். இது மோசையினுடைய அதாவது தனித்துவமான எழுத்து நடை. ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தையும் நீங்க வேறு வேறுன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டுமே ஒரே வரலாறு தான். சரியா? ஒரே விளக்கத்தையும் தருகிறது. அதாவது முதல் சாப்டர் என்ன பண்ணுது, உலகத்தினுடைய ஒரு எக்ஸ்பேண்ட் வியூ, உலகத்தினுடைய அந்த படைப்பை குறித்து, சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. ஸ்பெசிபிக்கா அதுல ஒரு நாளிலே தேவன் கொடுத்த, அதாவது விளக்கின, தேவன் சிருஷ்டித்த சம்பவங்களுடைய விளக்கத்தை 2ஆம் அதிகாரம் 4க்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4-5. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த வசனத்துல என்ன இருக்கு இப்படி ஆழமாக? நல்ல கவனிங்க. 4வது வசனம் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்பது 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்ட வசனம். அடுத்த வசனம், இது நிமித்தம் புருஷனான தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான் என்கிற வசனம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனம். ஆக இயேசு கிறிஸ்துவே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அளிக்கிறார். இரண்டும் ஒரே நிகழ்வுகள் தான் என்பதற்கு. சோ இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். 1ஆம் அதிகாரம், அந்த முதல் 3 அதிகாரங்கள், அது 2 அதிகாரங்களை உங்களுக்கு ஷார்ட்டா விளக்குறேன். முதல் 2 வசனங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தருது. சரியா? 3வது வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஒரு விரிவுரை கொடுக்குது. சரியா? ஒரு விரிவுரை தருகிறது. அடுத்து 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு பிறகு நீங்கள் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதிகள் உங்களுக்கு விளக்க உரை, ஸ்பெசிபிக்கா 6th டே, 6வது நாள்ல நடந்த தேவன் செய்த கிரியையினுடைய விளக்க உரையை தருகிறது. சரியா? சோ இப்ப இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம், சோ 2 அதிகாரங்களும் வேறு வேறு இல்லை, ஒன்றுதான் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுல உங்களுக்கு கண்டிப்பா டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸை வந்து போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் பதில் அளிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. God bless you. இந்த வீடியோவில் விளக்கப்பட்ட பாடத்தின் PDF குறிப்புகளை பெற எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழு இணைப்பு வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.